அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வெயில் காலத்தில் பாடி ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட்டெல்லாம் குறைச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குற மாதிரி வெந்தய கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வெந்தய கஞ்சியோட நான் இன்றைக்கி தேங்காய் துவையல், சோயா சங்கில் சுக்கா மாதிரி பண்ணியிருக்கேன். அதோடு தான் நான் இன்றைக்கி சேர்த்து சாப்பிட போகிறேன். வாங்க இந்த வெந்தய கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே நான் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுக்க போகிறேன். நான் கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். நாங்கள் சாப்பாட்டுக்கு ரெகுலராக கைக்குத்தல் அரிசி தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி பயன்படுத்துவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு இந்த 3 டேபிள் ஸ்பூனுங்கிறது சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு ஆளுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உடைச்ச உளுந்து, உடைக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசியில் செய்யலாம், குதிரைவாளி, சாமை, இந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் இதில் சேர்த்து செய்யலாம். இதை நல்லா ஒரு டைம் 2 டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக முதல் நாள் நைட்டே இதை ஊற வச்சுக்கிறேன். இதில் கைக்குத்தல் அரிசி, உளுந்தெல்லாம் சேர்க்குறனால கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சாதான் சரியாக இருக்கும். காலையில் பாருங்கள் நல்லா இது ஊறி வந்திருக்கு. வெந்தயம் இதெல்லாம் ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய நேரம் ஊறுறனால அந்த தண்ணி கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த தண்ணியை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை கீழே கொட்டிடுங்க. நான் அந்த தண்ணியை சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா அதுலேயும் நிறையா சத்துக்கள் இருக்கும். இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு 4 பங்கு தண்ணி சேர்க்கணும். நான் அரிசி பருப்பெல்லாம் அளந்து பார்க்கும் பொழுது இந்த கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்தது. அதனால் நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் 4லேருந்து 5 பங்கு அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பொங்கல்லாம் செய்யும் பொழுது நல்லா குழைவாக வரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதையும் நல்லா குழைவாக வர்றதுக்காக 4லேருந்து 5 பங்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லு பூண்டாக இருந்ததுன்னா இடித்து சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறனால அப்படியே சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன். வேணும்னா நம்ம கடைசியில் கூட தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி தேவையான அளவு சவுண்டு வச்சுக்கோங்க. இது கைக்குத்தல் அரிசி, அந்த கருப்பு உளுந்தெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் 7லேருந்து 8 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் விடணுமோ அது மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. எனக்கு 7 விசில் ஹைலையும் 3 விசில் சிம்முலையும் விட்டேன். இப்போ வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு, நல்லா வெந்திருக்கு. லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா அந்த வெந்த சாதம் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இருந்ததுன்னா கஞ்சி பதத்துக்கு இருக்காது. இந்த கரண்டியை வச்சு லேசாக மசிச்சு விட்டாலே நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை இல்லையா, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சப்போஸ் சீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் அரிசி வேக வைப்பீங்க இல்லையா, அப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். இது அப்படியே நம்ம சூடாக சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சமாக ஆற விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இப்போ செஞ்ச அளவு இந்த பவுலில் ஒரு பவுல் அளவு வந்தது. ஒருத்தருக்கு சரியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் நல்லா சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள். கசப்பு தன்மையெல்லாம் சுத்தமாகவே இல்லைங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் கூட கசப்பாகவே இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். நன்றி.